ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்ட்டு. போன வீக்கோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்லாம் ஒரு தடவை நம்ம பார்த்துட்டோம்னா இந்த வீக் என்ன எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி கிளியரான ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ போன வீக் பாருங்கள், ஜிங்க் மினி மார்க்கெட் ஓப்பன் ஆனது கொஞ்சம் லோவாக தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதனால் போன வீக் மண்டே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், மார்க்கெட் ட்ராப் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆயிருக்கு. எது வரைக்கும் ட்ராப் ஆயிருக்குன்னு பாருங்கள், இந்த 102.5 அப்படின்ற வரைக்கும் அது ஜோன் வரைக்கும் ட்ராப் ஆயிருந்துச்சு. அடுத்த நாளும் மார்க்கெட் ட்ராப் ஆகும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் ட்ராப் ஆகாமல் கம்ப்ளீட்டாக மேலே போய் க்ளோஸ் ஆயிருக்கு. எப்போ இந்த 104.5 மேலே க்ளோஸ் ஆகிட்டு ஓப்பன் ஆச்சோ அதுலேருந்து ஜிங்க் மினி மார்க்கெட் பையிங்க்கு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரி மேலே மார்க்கெட் பாருங்கள் 106.5 அப்படின்ற ஜோனை அதால் பிரேக் பண்ண முடியல. இதை தான் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, போன வீக் 106.5 அப்படின்ற ஜோனை ஜிங்க் மினி மார்க்கெட் பிரேக் பண்ணல. எப்போ இந்த 104.5க்கு மேலே ஓப்பன் ஆச்சோ அப்போ இருந்து ஜிங்க் மினி மார்க்கெட் பையிங்க்கு நல்ல ஃபேவரபுளாக இருந்திருக்கு, அதாவது அப் ட்ரெண்டுக்கு ஃபேவரபுளாக இருந்திருக்குது. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த 106.5 அதை பிரேக் பண்ணல. இந்த 104.5 அடுத்த நாள் நல்லா சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த 104.5 இந்த 104 அப்படின்ற ஜோனு நல்லா சப்போர்ட்டாக எடுத்தது. ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இந்த 104.5க்கு மேலே ஓப்பன் ஆனால நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம்னா இந்த 104 நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். எப்போ இது செல்லிங்க்கு வரணும் அப்படின்னா இந்த 104 பிரேக் பண்ணி கீழே ஒரு க்ளோசிங் வந்துருச்சுன்னா ஜிங்க் மினி மார்க்கெட் செல்லிங் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் ஓப்பன் ஆன மார்க்கெட் 104 அப்படின்றதில் மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. 105 அப்படின்ற ஜோன் பக்கத்தில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஜிங்க் மினி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 106 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 106 இல்லை இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் நமக்கு இப்போ இந்த வீக்குடைய ப்ரைஸ் வந்து ரொம்ப கிளியராக என்ன தெரியுதுன்னா இந்த 104 104.5 அப்படின்றது ஒரு கிளியரான ஜோன். இந்த ஜோனை ஜிங்க் மினி மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணிடுச்சு அப்படின்னா போன வீக்கோட ஹை 106.5 அந்த ஜோனை பிரேக் பண்ணிட்டு 108 வரைக்கும் ஜிங்க் மினி தாராளமாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீக்கோட டோட்டல் ப்ரைஸ் மூவ்மெண்ட் பாருங்கள், ஜிங்க் மினியில் 108 106 ஓப்பன் ஆன இந்த மார்க்கெட் 108 அதுக்கு மேலே கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீக்கோட டோட்டல் ப்ரைஸ் ரேஞ்சும் நம்ம பார்த்தாச்சு. எது வரைக்கும் நீங்கள் பை பண்ணலான்னு பாருங்கள், 104 வரைக்கும் தாராளமாக பை பண்ணி அதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ஜிங்க் மினி மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ட்ரேட் பண்ணுறப்போ பார்க்கலாம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு. தேங்க்யூ, பை.